ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு அத்தியாவசியமான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களெல்லாம் வந்து பலரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஸோ அதன் பேரில் வந்து நடத்தப்பட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே, அதாவது எஜுகேஷன்லேருந்து, பாலிடிக்ஸ்லேருந்து, சினிமாலேருந்து எல்லா துறைகளுக்குமே வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு டீம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு டீம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து எதுவுமே நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, அதையும் தாண்டி கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாளுக்கு நாள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இன்வென்ஷன் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து நாளடைவில் வந்து, அதாவது ஜென்ரேஷன் வளர நம்மளுமே வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே பரவலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து சொல்ல முடியும். அதுதான் வந்து உண்மையும் கூட. அது உண்மையாக இருந்தாலுமே வந்து அதுதான் ரொம்ப பெருமை அடைகிற விஷயமா இருக்கும். அப்படின்னா இப்போ நியூவாக வந்து ஒரு திங்ஸை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு லெட்டர் அனுப்புறது கூட அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா புறாவிலலாம் வந்து தூது அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வந்து ஃபோன் வந்தது. இப்போ ஆண்ட்ராய்டில் ஆரம்பிச்சு ஐஃபோன் வரைக்கும் 5Gயில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஒரு விஷயங்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு தான் நம்ம வந்து இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியணும். அது மட்டும் இல்லை, சில கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நிறைய முக்கியத்துவம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் கூட நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்கன்றது வந்து தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்துக்கும், இப்போ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டேவாக இருக்கும். ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் வந்து ஸோ இவங்க வந்து இந்த நாளில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் வந்து சுதந்திரம் வாங்குச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குமே வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதனுடைய நினைவு தினமாக வந்து நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில நிறைய விஷயங்களும் வந்து ஒரு இது டேட்டை மென்ஷன் பண்ணி ஸோ இந்த டேட்டில் தான் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இதை பற்றி தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருப்போம். அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ இந்த விஷயம் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1983 வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம், அதாவது சட்டம் சொல்ல முடியாது, ஒரு இதை வந்து நிறைவேற்றுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு டேட் வந்து இருக்குது. மதர்ஸ் டேக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே வேலண்டைன்ஸ் டே இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா டுடே February 11 பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்வென்ஷன் டே, அதாவது நேஷ்னல் இன்வென்ஷன் டேனா கண்டுபிடிப்புகள் தினம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது நேஷ்னல், சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேஷ்னல் இன்வென்ஷன் டே டுடே வந்து February 11 நேஷ்னல் இன்வென்ஷன் டே அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த நாள் தான் வந்து இருக்கிற எல்லாருமே, அதாவது சயின்டிஸ்ட், அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து அவங்களுக்கான நாள், அதாவது நேஷ்னல் இன்வென்ஷன் டே அப்படின்னு வந்து சொல்லப்படுது February 11. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து 1983 வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா February 11 வந்து நேஷ்னல் இன்வென்ஷன் டே அப்படின்னு வந்து கொண்டாடப்படுறது. இது நேஷ்னல் இன்வென்ஷன் டே தாண்டி நம்ம வந்து நியூவாக கண்டுபிடிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அது எப்பவுமே வந்து ஒரு சிறப்பு மிக்க விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இன்வென்ஷன்லாம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வென்ஷன் டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.